ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு திரை விமர்சனம். இன்னைக்கு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் நாம பார்க்க போற திரைப்படம் கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல். ஸ்ரீ கணபதி ஃபிலிம் சார்பா மை இண்டியா VS மாணிக்கம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற இந்த படத்தில் ஸ்ரீகாந்த், பூஜிதா, டெல்லி கணேஷ், சச்சு, சிங்கம்புலி, நளினி, பருத்தி வீரன் சுஜாதா, ரமேஷ் கண்ணா, சாம்ஸ், அனு மோகன், வினோதினி, கவியரசன், நம்பிராஜன், KR விஜயா இவங்கெல்லாம் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. RK சுந்தர் மியூசிக் பண்ணியிருக்கிற இந்த படத்துக்கு T தாமோதரன் சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. வசனம் PNC கிருஷ்ணா. இந்த மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காரு K ரங்கராஜ். ஸ்ரீகாந்த் சாதாரணமான நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர். உலகத்தில் பல நாடுகளில் பல வகையான தொழில்கள் செய்துட்டு வரும் பெரிய கோடீஸ்வரரான அமித் பார்கவ் கிட்ட வேலை பார்த்துட்டு வராரு ஸ்ரீகாந்த். அதாவது அமித்தோட காரை ஓட்டுறது, அவருக்கு மேனேஜராக இருந்து அவருடைய குதிரைகளுக்கு பயிற்சியாளராக இருக்கிறது அப்படின்னு அந்த கோடீஸ்வரருக்கு வலது கரமாகவே இருக்காரு. இவருடைய ஒரே லட்சியம் சீக்கிரமா பணக்காரன் ஆகிவிடணும் அப்படின்றது. ஒரு பணக்கார பெண்ணை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டா தன்னுடைய லட்சியம் நிறைவேறிவிடும் அப்படின்ற நினைவில் இருக்காரு ஸ்ரீகாந்த். பூஜிதா பொன்னாடா சாதாரணமான நடுத்தர வர்க்க குடும்பத்தை சேர்ந்தவங்க. மிகப்பெரிய செல்வந்தரான சச்சுவோட பங்களாவில் பணியாளராக வேலை பார்த்துட்டு வராங்க. ஒரு கோடீஸ்வர இளைஞர் ஒருத்தரை பார்த்து திருமணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையில் செட்டில் ஆகணும் அப்படின்ற எண்ணத்தில் இருக்காங்க. இந்த நிலையில் தொழிலதிபர் அமித்தை பற்றி கேள்விப்பட்டு அவரை திருமணம் பண்ணிக்க ஆசைப்படுறாங்க. ஒரு சின்ன ஆள்மாறாட்டத்தில் ஸ்ரீகாந்தை தொழிலதிபராக நினச்சி அவரை காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸ்ரீகாந்த் தான் கோடீஸ்வரன் இல்லை அப்படின்ற உண்மையை மறைச்சு எப்படியாவது கோடீஸ்வரி பூஜிதா பொன்னாடாவை திருமணம் பண்ணிக்கிட்டா போதும் அப்படின்னு கோடீஸ்வரர் மாதிரி நடிக்கிறாரு. அதாவது இந்த சூழல்ல இவங்க ரெண்டு பேரும் தங்களை வசதி படைச்ச செல்வந்தர்களா பொய்யா காட்டிக்கிறாங்க. தான் எதிர்பார்க்கிற பணக்கார பெண் பூஜிதா அப்படின்னு ஸ்ரீகாந்தும், தான் ஆசையோடு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிற பணக்கார இளைஞர் ஸ்ரீகாந்த் தான் அப்படின்ற நம்பிக்கையில பூஜிதாவும் அவங்களோட காதலை கண்டினியூ பண்றாங்க. இந்த காதல் வளர்ந்து திருமணம் வரைக்கும் போகுது. இந்த நிலையில உண்மை தெரிய வர காதல் முறிஞ்சு ரெண்டு பேரும் பிரிஞ்சிடுறாங்க. இதுக்கப்புறம் ஸ்ரீகாந்துக்கு உண்மையிலேயே பெரிய பணக்காரரா இருக்கிற ஒரு பெண் புதிய காதலியா கிடைக்கிறாங்க. அதாவது அவங்க பிரபல பட தயாரிப்பாளரோட ஒரே மகள். அதுபோல பூஜிதாவுக்கும் உண்மையான பணக்கார இளைஞர் ஒருத்தர் புதிய காதலர் ஆகிறாரு. இவர் ஒரு பிரபலமான தொழிலதிபர். திருமண ஏற்பாடுகள் ஜரூராக தொடங்குது ரெண்டு பேருக்கும். இப்படிப்பட்ட நிலையில அடுத்தடுத்து நடக்கிற சம்பவங்கள் அவங்களோட சுய கௌரவத்தை சீண்டி பார்க்க தொடங்குது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? ஸ்ரீகாந்த், பூஜிதா இவங்க ரெண்டு பேரும் புதிய காதலர்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்களா, இல்லை தங்களுடைய பழைய காதலை புதுப்பிச்சு பழைய காதலர்களா கரம் பிடிச்சாங்களா அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. பணத்தை விட காதல் தான் சிறந்தது. இந்த ஒரு அவுட்லைன் எடுத்துக்கிட்டு பொய்யா பணக்காரர்கள் மாதிரி நடித்த கதாபாத்திரங்களை உருவாக்கி அதுக்கு திரைக்கதை அமைச்சு படத்தை கொடுத்துருக்காரு இந்த படத்தோட இயக்குனர் K ரங்கராஜ். இவர் 1980 மற்றும் 90 காலகட்டத்தில் முன்னணி இயக்குனராக இருந்து உதயகீதம், உன்னை நான் சந்தித்தேன், உயிரே உனக்காக, நினைவே ஒரு சங்கீதம் போன்ற மறக்க முடியாத படங்களை கொடுத்தவர் அப்படின்றது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒன்று. இத்தனை வருடங்கள் கழித்து 2Kல இந்த படத்தை கொடுத்துருக்காரு. பணக்கார வாழ்க்கைக்கு ஏங்கும் இளைஞரா ஸ்ரீகாந்த் வசதியான பெண்ணை காதலிக்கிறது, காதலிக்கிட்ட சவால் விடுறது, அதுக்கப்புறம் உண்மையை உணர்ந்து நெகிழ்வது, பணம் மட்டுமே லட்சியம் அப்படின்னு இருந்த இவர் திருமணத்துக்கு முன்னாடியே வருங்கால மனைவியால சந்திக்கிற அவமானங்கள் மற்றும் மனசை மடைமாற்றம் செய்யும் இடங்கள், இப்படி ஒரு சிலதை அவருடைய நடிப்புக்கு உதாரணமா சொல்லலாம்.
பூஜிதா பொன்னாடா திருமலை நாயக்கர் காலத்து சில மாதிரி தின்னுன்னு இருக்காங்க. காதல் மற்றும் மோதல்ல ரசிக்க வைக்கிறாங்க அவங்களோட நடிப்பால. குறிப்பா சொல்லணும்னா வாழ்க்கையோட அடுத்த கட்டம் பற்றி யோசிக்கும் காட்சிகள். நகையை காணவில்லை அப்படின்னு தன் மீது குற்றச்சாட்டு வந்து விழுந்தவுடன் தவிக்கும் காட்சிகள். பெற்றோருக்கு அவமானம் அப்படின்றவுடன் குமையும் காட்சிகள். பரதன் படத்துல செகண்ட் ஹீரோவா வர்றாரு. இவருக்கு இணையா வராங்க நிமி இமானுவேல். இவங்க 2 பேரும் அவங்களோட அசைன்மெண்ட்டுக்கு பொருத்தமாகவே இருக்காங்க. கோடீஸ்வரரா வர்றாரு அமித். 2-3 காட்சிக்கு அப்புறம் இவருக்கு வேற வேலை இல்லை. கதைப்படி இடைவேளையோடு ஸ்ரீகாந்தை வேலையிலிருந்து தூக்கிடுறாரு. ஆனா இந்த படத்தோட இயக்குனரோ இதுக்கப்புறம் அமித்துக்கு என்ன வேலை இருக்கு அப்படின்னு படத்துல இருந்தே அவரை தூக்கிட்டு இருக்காரு. படத்தில் நடிச்சிருக்கிற மற்ற ஆர்டிஸ்டான டெல்லி கணேஷ், சச்சு, சிங்கம்புலி, நளினி, பருத்தி வீரன் சுஜாதா, ரமேஷ் கண்ணா, சாம்ஸ், அனுமோகன், வினோதினி, கவியரசன், நம்பிராஜன், KR விஜயா இவங்க எல்லாருமே அவங்களோட அனுபவ நடிப்பை படத்தில் ஷேர் பண்ணியிருக்காங்க. படத்தோட காட்சிகளை நேர்த்தியா படமாக்கி இருக்காரு இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபர் டி தாமோதரன் தன்னுடைய சினிமோட்டோகிராஃபியில. இசையமைப்பாளர் RK சுந்தரின் மியூசிக், சாங் கம்போசிங் மற்றும் காதல் மதியோட லிரிக்ஸ் படத்தின் நன்று. எடிட்டர் KK, ஆர்ட் டைரக்டர் விஜய் ஆனந்த், ஸ்டண்ட் டைரக்டர் ஆக்ஷன் பிரகாஷ், டான்ஸ் டைரக்டர் JJ சந்துரு உட்பட தொழில்நுட்ப கலைஞர்களோட பணி படத்தின் நிறைவு. வாழ்க்கையை நடத்துவதற்கு பணம் தேவையே தவிர வாழ்க்கையே பணம்னு நினைச்சு வாழக்கூடாது. மீண்டும் அடுத்த வாரம் திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.